வெட்டி வரல வெளியே வந்துட்டாங்க. அந்த அம்மா 500 கோடி கேட்டாங்க. எங்க கிடைக்குது அங்கதானே தேடி மேய்ச்சல் நிலம் மாடுகள் மாதிரி. இங்க வறுமையா இருக்கு, இங்க தரமாட்டாங்க. ராஜ்யசேவா கேட்டேன், எங்களுக்கு அதை கேட்டா அவங்க தரல. பணம் கேட்டாங்க தரல, அவங்க வெளியே போயிட்டாங்க. பணம் கொடுத்திருந்தா இங்கே இருந்திருப்பாங்க. ஆனா அண்ணன் கிருஷ்ணசாமி அண்ணன் இங்க எங்க கூட்டணியில தான் இருந்தாரு. டாக்டர் கிருஷ்ணசாமி எங்க கூட தான் இருந்தாரு. அவர் சீட்டு தக்கல்ல அவர் வெளியே போயிட்டாரு. அவர் பாவம் பணங்கள் எல்லாம் கேட்கல. அவர் நல்ல மனுஷன் தான், எங்க அண்ணன் தான். அதெல்லாம் அவர் ஒண்ணும் நினைக்கல. ஆனா அவருக்கு இங்க சீட்டு அவருக்கு கேட்ட இடம் கிடைக்கல. அதனால அவர் தனிச்சு போயிட்டாரே தவிர, பிரேமலதா விஜயகாந்த் வந்து அவங்க எப்பயுமே அவங்க வாழ்க்கை கூட இந்த தேமுதிக யாருக்கு நடத்துறாங்க அப்படின்னா அவங்க தம்பிக்கு நடத்துறாங்க. தேமுதிக என்ற ஒரு கட்சியே பிரேமலதா விஜயகாந்தினுடைய தம்பிக்கு தான் அந்த கட்சி. அவருடைய முன்னேற்றம் எப்படி உதயநிதி ஸ்டாலின் தான் வாழ்க்கைன்னு ஒரு திமுக இருக்கோ, தேமுதிக அவருடைய மச்சான் விஜயகாந்தனோட மச்சானுக்கு தான் அந்த கட்சியே இருக்கு. அவருக்கு ஒரு ராஜ்யசபா தரல, நாங்க அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்தோம். நாங்க கேட்ட சீட்டை தரலன்னா நாங்க கேட்ட நோட்டை தரலன்னு தான் அர்த்தம். சீட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க, அவர் கேட்ட நோட்டை தரல, அந்த அம்மா வெளியே வந்தார். இன்னைக்கு வந்து விஜயகாந்த் இருந்திருந்தால் அவருடைய ஆத்மா கூட இதை மன்னிச்சிருக்காரு.